பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 7வது வசனம். Psalms 34 verse 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நிறைய காரியங்களை கொடுத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை வைத்து உங்களை அற்புதமாய் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். ஸோ என்ன ஆகிடும் ஏதாயிடும் சொல்லிட்டு சில காலங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, அவருடைய தூதர்களை வைத்து உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஸோ ஒரு ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்துச்சு. இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த மிருகங்களுடைய சத்தங்கள், சரியா, இந்த ஊழையிடுறது, சத்தம் போடுறது எல்லாமே இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். சரியா, அது நைட் டைமில் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது அந்த வில்லேஜில் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நைட் ஆனாலே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்ப்பா பயமாக இருக்குன்னு அவங்க அப்பா கேட்டார். நைட் ஆனால் வர சத்தம், எல்லா இடத்துலேருந்து வர சத்தம், அந்த காட்டிலேருந்து வர சத்தம் என்னை ரொம்ப பயம் முறுத்துது, என்னால் தூங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லுவார். உடனே அவங்க அப்பா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த விண்டோ வழியாக அவர் வீட்டோடைய அந்த ஃபென்ஸ், அந்த காம்பவுண்ட் சுவரை காண்பிப்பார். இதை பாருப்பா, ஸோ எந்த ஒரு மிருகம் உள்ளார வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறோம், நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல உயரமான அந்த ஃபென்ஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால ஒருவேளை நீ சத்தத்தை கேட்கலாம், ஆனால் எந்த மிருகம் என்ன பண்ண முடியாது, உள்ளார வர முடியாது, அந்த காம்பவுண்டை தாண்டி உள்ளார வர முடியாது, அதனால் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது. அதே போல தான் நிறைய டைமில் நிறைய பிரச்சனைகளுடைய சத்தங்கள், போராட்டங்கள், ப்ராப்ளம் உங்கள் காதில் கேட்கும். ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, ஆண்டவர் தம்முடைய தூதனை உங்களை சுற்றி பாளையம் இறங்கி காக்கிறார். ஒருவேளை ப்ராப்ளம் நிறைய கேட்பீங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் உங்கள் காதில் விழும், நிறைய போராட்டங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு தீங்கு உங்களை தொடாதபடி அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். நம்மளா ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அருமையானது காலவேளைக்காய் சோத்திருக்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், பயங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை சுற்றி தூதர்களை வைத்து நீர் பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாகவே எங்களை பாதுகாக்கிறத பொறுப்பை ஆண்டவரே உடைய தூதர்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் சோத்திருக்கிறோம். எல்லா தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அன்றைய வெளியிடங்களுக்கு செல்லுகிறார்கள். எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க பிரயாணம் பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும். எந்த விதத்தில் ஆபத்து வரக்கூடாதப்பா. எல்லாரும் கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கிச்சன் பகுதியில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த தூதர்களை வைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு ஆபத்து அங்கே வரக்கூடாது. அன்றைய வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் அன்றைய வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அது பிரயாணம் பண்ணுகிற வாகனங்கள் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. எல்லாம் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. அன்றைய நீரே கூடாது வழி நடத்துங்கப்பா. இதனால கத்தா அந்த வீட்டில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆகாரம் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல சுகத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. மரண பெட்டியில் இருக்கிற எல்லாரையும் மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்குங்க. இப்பொழுது அந்த பலவீனங்கள் மறையட்டுமாப்பா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கர்ப்ப தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். அந்த கர்ப்பத்தை பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. என்ன பலவீனமாக இருந்தாலும் மறைந்து போவதா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை ஊழியத்தை ஆண்டவரே டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தாங்க. அநேகரது மூலமாய் தொடப்படட்டும். சபையில் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவீரா. தேவலெல்லாம் சந்திங்கப்பா. நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற வேளையில எங்கள் விசாலத்தில் வைக்கிற தேவன், இதனால இந்த சபையுடைய கத்தாவை எல்லா நெருக்கத்தை அறிந்திருக்கிறேன். எல்லா தட்டைகளையும் நீக்கப்படுங்கப்பா. ஊழியத்துடைய நெருக்கத்தை இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். God bless you.